திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான மதிமுகவின் எம்பி தற்பொழுது விஷம் குடித்து மரணம் அடைந்திருக்கின்ற செய்தி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் எனக்கு சீட் ஒதுக்கப்படாத காரணத்தினால் விரக்தியில் இருந்த கணேசன் மூர்த்தி மருந்து குடித்து தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போதும் எப்படியாவது உயிரை காப்பாற்றி விடலாம் என்று குடும்பத்தினர்கள் மருத்துவமனைகள் அனுமதித்தனார்கள். கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட கணேசன் மூர்த்தி தற்பொழுது மரணம் அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன தகவல், எதற்காக விஷம் குடித்தார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். கடந்த 24ஆம் தேதி தனது வீட்டின் தென்னை மரங்களுக்கு பூச்சிக்கொல்லிக்காக வைக்கப்பட்டிருந்த விஷத்தை பருகி தற்கொலை முயன்றதாக கூறி ஈரோட்டில் உள்ள சுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எம்பி கணேசமூர்த்தி. அங்கு அவரது வயிற்றின் செரிமான உறுப்புகள் சுத்தம் செய்யப்பட்ட பின்பு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அவரது இதய துடிப்பு குறைந்தது, சுயநினைவு இழந்து வந்தார். இதையடுத்து கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டார். செயற்கை இருதய நுரையீரல் செயல்பாடுகளுடன் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். 4 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அவரது முக்கிய உறுப்புகள் சீராக செயல்படுவதில் சிக்கல் நீடித்தது. இரத்த அழுத்தம் அவ்வப்போதும் குறைந்து வந்தது. இதையடுத்து இன்று காலை 5:05 மணிக்கு இருதயம் செயலிழப்பு உயிரிழந்ததாக அவர் அனுமதிக்கப்பட்டதாக KMCH மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து தற்கொலை செய்த வழக்கில் என்பதால் ஈரோடு போலீசார் உடற்கூறாய்வுக்கு உடல் ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பின்பு அவரது சொந்த ஊரான குமார வலசுக்கு இறுதி சடங்குக்காக எடுத்து செல்லப்படுகிறது. குறிப்பாக தேர்தலில் மீண்டும் அவருக்கு தொகுதி ஒதுக்கப்படாதன் காரணமாகத்தான் இந்த விரக்தி எடுத்திருப்பதாகவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, துணை பொதுச்செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டவர்கள் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். கோவையில் எம்பி கணேசமூர்த்தி அனுமதிக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனையில் 24ஆம் தேதி வைகோ நேரில் சென்று நலம் விசாரித்தார். உங்களுக்கு மீண்டும் சீட் கொடுப்பதாக வாக்குறுதியும் கொடுத்தார். ஆனால் அதற்குள்ளாக அவரது உயிர் பறிபோகிவிட்டது. நிச்சயமாக இது அரசியலின் சூழ்ச்சியாகத்தான் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. காரணம், வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் ஈரோடு தொகுதி வழங்கப்படாது என்று அறிவித்தார். 2 முறை ஈரோடு தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியடைந்தார். அப்பகுதி மக்களுக்கு நற்பெயரை சேர்த்து கொடுத்தார். ஆனால் வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்டு அவருக்கு சீட் மீண்டும் கொடுக்காத காரணத்தினால்தான் விரக்தியில் திடீர் முடிவை எடுத்துக்கொண்டதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அரசியலில் அதிகமான பணப்புழக்கம் இருந்ததன் காரணமாகத்தான் இவருக்கு இந்த நிலைமை என்றும் கூறப்படுகிறது. இது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.